ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சின்ன மருமகள் சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான ப்ரோமோ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அங்கே ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். தாமரைக்கு ஒரு பிச்சைக்கார மாப்பிள்ளையை கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஈஸ்வரி முடிவு பண்ணிடுறாங்க. ஏன்னா போஸை அவங்க 2 பேரும் அசிங்கப்படுத்திக்கிட்டே இருக்காங்க அப்படின்றது அவங்களுக்கு கோவம். என் பொண்ணுக்கு நல்ல ஒரு மாப்பிள்ளையை பார்க்க போகிறேன், நீயும் போயும் உன் பையனுக்கு எப்படிப்பட்ட பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு வந்து மண்ணை கவிட்டு இருக்கா பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒவ்வொரு நாளும் கேலியும் கிண்டலும் பண்ணுறதுனால அந்த கோபத்துலேயும் ஆத்திரத்துலேயும் தான் இந்த மாப்பிள்ளையை வந்து தேர்ந்தெடுக்கிறாங்க. அந்த மாப்பிள்ளையை கூப்பிட்டு அதுக்காகவும் பேசுகிறாங்க. பேசுனதில் அவருமே ஒத்துக்கிறாரு. என்ன இது இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு. இங்கே பாருப்பா, அவனுடைய கேரக்டரை நான் நல்லாவே புரிஞ்சுக்கிட்டேன். அன்னாடு தேவைக்கு சம்பாதிச்சு சாப்பிட்டுட்டு உன்னோடைய வாழ்க்கையை வாழணும்னு நீ நினைக்கிறா, அது எனக்கு நல்லா புரியுது. அதனால தான் சொல்கிறேன். பாவம் என் குழந்தையாருக்கு அவங்களுக்கு புருஷன் இல்லை, ஓடி போயிட்டாங்க. அவள் புருஷன் எங்கே போனாருன்னே தெரியல. ஒரு பொண்ணு இருக்குது, அந்த பொண்ணுக்கு தான் உன்னை கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைக்கிறேன். அவங்களுமே பெருசாக எதை எதிர்பார்க்கல. ஆனால் அவருடைய அண்ணன், என் மாமா, பெரிய மாமா, அவர் எவ்வளோ பெரிய பணக்காரர் தெரியுமா? அந்த வீட்டுக்குள்ளே அவங்க 2 பேரையும் வச்சு இவ்வளோ நாளாக சாப்பாடு போட்டுட்டு கூடவே பார்த்துக்கிட்டு வராரு. அவங்களுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வைக்கணும்னு அவருமே நினச்சிட்ருக்காரு. அதுக்கு தான் நான் இப்போ உங்களை தேர்ந்தெடுத்தேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஏம்மா, நீங்கள் இப்படி சொல்கிறவங்க பணக்கார வீட்டு மருமக வேற சொல்கிறீங்க. அவ்வளோ பணக்கார வீட்டிலேருந்து எனக்கு அந்த பொண்ணை கொடுக்க அவருடைய அண்ணன் எப்படிமா ஒத்துப்பார் அப்படின்னு கேட்கவும், ஏன் அதெல்லாம் பெருசாக எதிர்பார்க்கறதில்ல. என் மாமன் ஒரு நல்ல ஒரு மனசுள்ளவனா, குணமுள்ளவனா, தாமரையை வச்சு காப்பாற்றுறவனா இருந்தால் போதும் அப்படின்னு தான் அவர் புரோக்கர்கிட்ட சொல்லி பொண்ணு பார்க்க சொல்லியிருக்காரு, மாப்பிள்ளை பார்க்க சொல்லியிருக்காரு. நீங்கள் வேணும்னா அந்த புரோக்கரோட நம்பரை நான் தரேன், நீங்கள் அவர்கிட்ட பேசி பாருங்கள், அவங்களுடைய ஃபோட்டோவை அவர்கிட்ட கொடுங்க, எங்கள் வீட்டுக்கு வந்து என் பெரிய மாமாவை பார்த்து பாருங்கள், அதுக்கப்புறமா உங்களுக்கே தெரியும் அப்படின்னு சொல்லவும் இவருக்கு ஒரே சந்தோஷம் அதிர்ச்சியாகவும் இருக்குது. நீங்கள் நான் சொன்னதை செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு அப்பப்போ என்ன தேவையோ நீங்கள் கேட்குறத நான் உங்களுக்கு பண்ணி தரேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் ஒரு விஷயம், இதை நாங்கள் தான் சொன்னோம் அப்படின்ற விஷயம் மட்டும் உங்களுக்கு அவங்களுக்கு தெரியக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் ஏதோ உள்குத்து இருக்கிற மாதிரி இருக்கே அப்படின்னு அவர் சொல்லவும், இல்லை என் குழந்தையாருக்கும் எனக்கும் செட் ஆகாது, எங்ககிட்ட அவங்க பேசுகிறது கிடையாது, ஆனால் அவங்க நல்லா இருக்கணும்னு நாங்கள் ஆசைப்படுறோம். என் பெரிய மாமா தான் மாப்பிள்ளை பார்த்துட்ருக்காரு, அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணுன்றதுனால நீங்கள் புரோக்கர் மூலியமாகவே அவர்கிட்ட போனதாகவே இருக்கட்டுமே, நாங்கள் ஏன் சொன்னோம் அப்படின்றது அவங்களுக்கு எதுக்கு தெரியணும். ஏன்னா அது மட்டும் இல்லாமல் இப்போ நீங்கள் பேசுகிறீங்களே அந்த மாதிரி எனக்குமே பேரும் புகழ் இதெல்லாம் பிடிக்காது. நான் தான் பண்ணேன்னு தெரிஞ்சால் என் பெரிய மாமா என்னை ஆஹா ஓஹோன்னு பாராட்டுவார், அதுக்காக தான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லவும், சரி உங்களோட குணம் எனக்கு புரியுது, நீங்கள் சொன்ன மாதிரி நான் செஞ்சிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவருமே ஒத்துக்கிறாரு, அந்த பிச்சைக்காரனுமே. அதுக்கப்புறமா அவங்களோட பேர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு ஃபோன் இருந்தால் ஃபோன் நம்பர் வாங்கிக்கிட்டு அவங்கள வந்து ஃபோட்டோவை வந்து புரோக்கர்கிட்ட கொடுக்க சொல்கிறாங்க. அவருடைய ஃபோன் நம்பருமே கொடுக்குறாங்க. இப்படி உங்களுக்கு மாப்பிள்ளை பார்த்துட்டு இருக்கிறதாவும் உங்கள் குடும்ப டீட்டெயில்ஸை சொல்லி நீங்கள் பிச்சைக்காரன்றதை மட்டும் தயவு செஞ்சு சொல்லிடாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. என்னம்மா போய் ஒரு பிச்சைக்காரனாக அந்த பொண்ணு எப்படிமா கல்யாணம் பண்ணிக்கும், அதை மறைச்சிட்டு எப்படி கல்யாணம் பண்ணுறது அப்படின்னும் உங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையணும்ல, அதனால தான் நீங்கள் பிச்சைக்காரன்னு சொல்லாதீங்க. ஏன் இப்போ நீங்கள் கூட எல்லாரும் மாதிரி பிச்சை எடுத்துகிட்டு இருந்தீங்க இல்லையே, நீங்கள் எவ்வளோ பெரிய நல்லவர், உத்தமர், வல்லவர், அதனால் நீங்கள் பிச்சைலாம் எடுக்கலை சரிங்களா. நீங்கள் பிச்சைக்காரன்னு சொல்லாமல் உங்களோட ஃபேமிலி பேக்ரவுண்ட் என்னவோ என்ன சொல்லணுமோ அது எல்லாத்தையும் சொல்லி கல்யாணம் பண்ணுறதுக்காக ஃபோட்டோஸை கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி சொன்னதுக்கப்புறமா சரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே வந்து ஃபோட்டோஸை கொடுக்குறாங்க. அந்த புரோக்கர்கிட்ட ஃபோன் பண்ணி அவரை வர வச்சு இந்த மாதிரி எனக்கு ஒரு நல்ல பொண்ணு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா அவங்க பிச்சைக்காரன்னு சொல்கிறத விட பெரிய பணக்கார வீட்டு பையன், இவ்வளோ சொத்து இருக்குது, ஏக்கர் கணக்கில் வசதி இருக்குது அப்படின்னு இதெல்லாத்தையும் சொல்லி ஈஸ்வரி வந்து அவங்கக்கிட்ட சொல்லி கொடுக்குறாங்க. அவங்களுமே இதை பண்ணுறதா வந்து ஒத்துக்கிட்டு இருக்காங்க. இப்படியெல்லாம் நம்ம பிச்சை எடுத்து பழைக்க வேண்டிய அவசியம் இல்லை, அந்தம்மா நமக்கு என்ன வேணாலும் பண்ணுறோன்னு சொல்லியிருக்கு. சே, இவங்க சொல்கிற பொய்யை மட்டும் சொன்னால் போதுமே, நமக்கு ஒரு நல்ல வாழ்க்கையும் கிடைக்குது, பணமாக காசாகவும் கொட்ட போகுது, நாமே அப்படிலாம் கஷ்டப்படணும் அப்படின்றது அவரோடைய எண்ணம். அதுக்காக தான் இதை அவர் செய்கிறன்றதுக்காக ஒத்துக்கிட்டு இருக்காரு. நம்மளை கேள்வி கிண்டல் பண்ண அவளுக்கு இப்படிப்பட்ட மாப்பிள்ளை தான் தகும். கல்யாணம் ஆனதுக்கப்புறமா இவனுடைய குணம் எப்படியும் தெரிய வருதுல்ல, அப்போ அவங்க அசிங்கப்பட்டு தான் நிற்கணும். இதோ இப்போ அவங்க வந்து இங்கே வீட்டில் உக்காந்துட்ருக்காங்களே பொண்ணை பேத்துக்கிட்டு, அந்த மாதிரி தாமரையும்
கூடவே வந்து வயித்துல ஒன்று வச்சுக்கிட்டு உட்காந்துக்க வேண்டியது தான். அதுக்கப்புறம் யார் என்ன பண்ண முடியும்? அவளோட வாழ்க்கை அவ்வளோதான். என் பையனை பார்த்து சிரிக்கிற அதே மூஞ்சும் வாயும் அன்னைக்கு வாயை பொத்திக்கிட்டு உட்காந்துட்ருக்கல கூனி குறுங்கி அசிங்கப்பட்டு போய் அதை நான் பார்க்கணும் அப்படின்றது தான் இங்கே ஈஸ்வரியோட எண்ணம். அதுக்காக தான் அவங்க இந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்ணிகிட்ருக்காங்க. இது ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் தமிழ்செல்வி கிட்ட அவங்களுடைய தங்கச்சி மலர் எவ்வளவோ எடுத்து சொல்கிறாங்க. அவங்க வந்து மனசை மாற மாதிரியே இல்லை. அப்போ தனம் ஒரு விஷயம் சொல்கிறாங்க. அக்கா, தோ இப்போ நான் சொன்னதை வச்சியே இப்படியெல்லாம் அவங்களுக்கு அடிபணிஞ்சு போய் நம்ம வாழணுமா, அப்படி பொறுத்து போய் வாழணுமா அப்படின்னு தானே நீ சொன்ன. ஆனால் நீயே யோசிச்சு பாருக்கா, நீ ஒருத்தவங்க, புரியுதுங்களா? நீங்கள் அவங்களுக்கு மாமா கூட அனுசரித்து வாழ்கிறதுனால எந்த பிரயோஜனமும் இல்லை அப்படின்னு விவாகரத்து வாங்க போகிற. இப்படி ஊர் உலகத்தில் நடக்குது அவங்களுக்கெல்லாம், ஆம்பளைங்களுக்கெல்லாம் நம்ம ஏன் அடிச்சு போகணும் அப்படின்னு நினைக்கிறீங்க. நீங்கள் விவாகரத்து வாங்கிட்டா இந்த நாடு மாறிடுமா, இந்த ஊர் உலகம் மாறிடுமா? நீங்கள் ஒருத்தர் அடிபடைஞ்சு வாழாமல் விவாகரத்து வாங்குறதுனால இந்த வீட்டுக்கு மட்டும்தாங்க கஷ்டம். இந்த ஊரும் சரி நாடும் சரி நல்லா இருக்கும், சரிங்களா? மற்றவங்க யாருமே இதை பற்றிலாம் கவலைப்பட மாட்டாங்க. இந்த நாட்டில் இன்னமும் நீங்கள் சொல்கிறமான விஷயம் நடந்துக்கிட்டு தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. என்னோடய வாழ்க்கையாச்சு இந்த மாதிரி அடிபடிஞ்சு போகாமல் நல்லா இருக்கட்டுமே அப்படின்னு சொல்லவும், இல்லைக்கா, அப்படி தப்பு பண்ணுறவங்க எல்லாரும் உண்மையிலே குடிச்சிட்டு வந்து தப்பு பண்ணுறாங்க. இந்த ஊர் உலகத்துக்கு தெரிஞ்சு அவங்க பொண்டாட்டிங்களா அவ்வளோ கொடுமை பண்ணுறாங்க, சித்திரவதை பண்ணுறாங்க. அவங்க எல்லாம் தெரிஞ்சே வேணும்னு இதை செய்கிறாங்க. ஆனால் மாமா அப்படி கிடையாதே, வேணும்னே உன்னை வந்து அப்படி ஒன்றும் கேட்க கிடையாது. அவர் உண்மையிலே குடிச்சிட்டு போதையில் தான் உங்ககிட்ட அப்படி பேசிட்டாரு. அவர் பண்ணது தப்பு அப்படின்னு ஒவ்வொரு நாளும் உங்ககிட்ட எவ்வளோ மனசு இறங்கி மன்னிப்பை கேட்டு என்னவெல்லாமோ மாமா பண்ணுறாரு. அதை நீ மன்னிச்சு இந்த கேஸை வாபஸ் வாங்கலைன்னா எப்படிக்கா? நீ சொல்கிறதுக்கும் இதுக்கும் நிறையவே வித்தியாசம் இருக்குக்கா. நீ வேணா யோசிச்சுப்பார். இதில் ஒன்றே ஒன்று, நீ கேஸை வாபஸ் வாங்க மாட்டேன், விவாகரத்து வாங்கிட்டு போக போகிற அப்படின்னு இருக்கிறதுக்கு பிடிவாதமான காரணம் உன்னுடைய சுயமரியாதை நீ விட்டு கொடுக்கக்கூடாதுன்னு நினைக்கிறக்கா. இது மட்டும்தான். ப்ளீஸ்க்கா, அது எதையுமே நீ நினச்சி பார்க்காத. உன்னுடைய வாழ்க்கை தான் பின்னாடி பிரச்சனைகளை போய் முடியும். அதாவது நீ வாழவே முடியாது மாமா இல்லைனா அப்படின்றது இல்லைக்கா. ப்ளீஸ்க்கா, நல்ல வாழ்க்கையை மிஸ் பண்ணிடாதக்கா. இதுக்கு தான் நான் சுற்றி வளைச்சி இப்படி பேசிகிட்ருக்கேன், புரிஞ்சுக்கோக்கா அப்படின்னு சொல்கிறாங்க மலர். வந்து அப்போ மலர் சொல்கிறாங்க, பார் சின்ன பொண்ணு, அவளே புரிஞ்சு பேசுகிறா. நீங்கள் 2 பேரும் ஒரு வயிற்றில் தானே பிறந்தீங்க, பாத்தியா? அவள் நல்லாவே யோசிச்சு உன்னோட வாழ்க்கைக்கு எது சரியோ அது சொல்லிகிட்ருக்கா. ப்ளீஸ் இது எல்லாத்தையும் மறந்துடு தமிழ். நீ எது உன்னுடைய முடிவோ அதை யோசிச்சு நல்ல முடிவாக சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே அங்கேருந்து கிளம்பி தமிழ்செல்வியை தனியாக விட்டுட்டு போயிடுறாங்க. அவங்க போனதுக்கப்புறமா தமிழ்செல்வி எல்லாத்தையும் யோசிச்சு பார்க்குறாங்க. என்ன இது ஆனாலுக்கு ஒரு மாதிரி சொல்லிட்டு போகிறாங்க. இப்போ நான் என்ன முடிவு எடுக்கிறது? என் குழந்தைக்காக நான் யோசிக்கிறதா இல்லை எனக்காக யோசிக்கிறதான்னு புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் யோசிக்கிறாங்க. நாளை பின்ன நாம் நினைக்கிற மாதிரி விவாகரத்து வாங்கிட்டு தனியாக போய் வாழ்ந்தா என் குழந்தை என்னெல்லாம் அவப்பேரை சந்திக்க பின்னாடி தயாராக இருக்கும் அப்படின்றதெல்லாம் தமிழ் யோசிச்சு பார்க்குறாங்க. அது எவ்வளோ பெரிய அசிங்கத்தையும் அவமானத்தையும் என் குழந்தை ஒவ்வொரு நாளும் அனுபவிச்சுக்கிட்டே இருக்கும். உன் அப்பா இல்லாதவன் அப்படின்னு பேசுவாங்க. உன் அப்பா என்னாச்சு, செத்து போயிட்டாரா? உன் அம்மாவுக்கும் உன் அப்பாவுக்கும் விவாகரத்து ஆகிடுச்சா? ஏன்னாச்சு? நீ உன் அப்பாவுடைய பிள்ளை இல்லையா? நீ வேற ஒருத்தரோட பிள்ளையா? உன் அப்பா யார்? அதனால தான் வந்து உன்னை உன் அப்பா துரத்தி விட்டுட்டாரா? உன் அம்மா உன்னை கூட்டிகிட்டு வந்துட்டாங்களா? அப்படின்னெல்லாம் வந்து என் பிள்ளை எவ்வளோ அசிங்கத்தையும் அவமானத்தையும் ஏற்படுத்தியிருக்கோம். அவர் இன்னும் அதை அவருடைய ஆள் மனசுலேருந்து சொல்லி அவரே இதை குடிச்சிட்டு போதையில் சொன்னதாக தான் சொல்லிட்டுருக்காரு. அதுவே நம்ம இந்த கேஸை வாபஸ் வாங்கிக்கிட்டு அவர் கூட சேர்ந்து வாழ்ந்தால் இந்த பேர் எதையுமே நம்ம குழந்தை வந்து பின்னாடிக்க சந்திக்காதே, எல்லாத்தையும் மறந்துட்டு நம்மளும் சந்தோஷமாக வாழணும். காலப்போக்கில் இன்னொரு பேசுறதுக்காக இந்த உலகத்தில் கிடைச்சா ஜனங்க அதை பேசிட்டு அவங்க பாட்டுக்கு போயிடுவாங்க. நம்மளோட பேச்சை மறந்து போயிடுவாங்க. காலப்போக்கில் எல்லாமே சரியாயிடும். இதுதான் வழக்கமாக இந்த நாட்டில் நடந்துட்டுருக்கு. படித்தவங்களா நாம் இது எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்தாலும் இதுதானே நடைமுறை அப்படின்றத தமிழ் வந்து யோசிச்சு பார்க்குறாங்க, யோசிச்சுட்டு இருக்காங்க. நல்ல ஒரு முடிவாக எடுக்கணும் அப்படின்னு தமிழ் வந்து நான் நினைக்கிறேன். ஸோ நீங்களாம் என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இன்னொரு பக்கம் வந்து இங்கே ராசாங்கத்துக்கிட்ட அந்த புரோக்கர் வந்து அந்த ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு வராரு. அந்த பிச்சைக்காரனுடைய ஃபோட்டோ வந்து இதில் வந்து இவர் வந்து நல்லா பணக்காரரு, உங்கள் தங்கச்சி ஆசைப்பட்ட மாதிரி அப்படின்லாம் வந்து உதாரம் விட்டுட்ருக்காரு. அவங்கள கூப்பிட்டு காட்டுறாங்க. காட்டினதுக்கப்புறமா, என்னம்மா எனக்கு இந்த மாப்பிள்ளை பிடிக்கல அப்படின்னு தாமரை சொல்கிறாங்க. ஈஸ்வரியும் சித்ராவும் இதை வேடிக்கை பார்த்து நின்றுட்டுருக்காங்க. அவங்க என்ன சொல்ல போகிறாங்க அப்படின்றத. அப்போது அவங்க ஏற்றி விட்டுறாங்க. என்ன மதனி பார்த்துக்கிட்டு அமைதியாக இருக்கீங்க? தோ
நீங்கள் நினச்ச மாதிரியே பணக்கார மாப்பிள்ளை, கோடீஸ்வர மாப்பிள்ளை கிடச்சிருக்காரு. அமைதியாக இருக்கிறீங்க, ஏற்றுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஏய் என்னடி சொல்கிற, அமைதியாக பார்த்துட்டு நின்றுட்டுருக்க அப்படின்னு. அம்மா இவன் பார்க்க அப்படின்னு. என்னடி பார்க்க இக்கன்னு, இங்கே பாரு எனக்கு அந்த மாப்பிள்ளையும் பிடிச்சிருக்கு. அவனும் நீங்கள் கேட்ட மாதிரி பணக்காரனாக தான் இருக்கான். அவனும் நம்மக்கிட்ட எதையும் எதிர்பார்க்கலன்னு சொல்லிட்டு இருக்கான். இங்கே பாருடி, அவன் எதிர்பார்க்கலன்னு சொல்லிட்டாலையும் என்னென்ன செய்யணுமோ அது எல்லாத்தையும் என் மாமன் செஞ்சு தான் உங்களை அனுப்புவான். கவலைப்படாதீங்க, ஒழுங்கு மரியாதையா கல்யாணம் பண்ணிக்கிற வேலையை பாரு அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு போய் இந்த மாப்பிள்ளை பிடிச்சிருக்கு, யோசி ஒரு முடிவை சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அவர் சொல்லிடுறாரு. ராசாங்கம் ஃபோட்டோவை கொடுத்துட்டு அப்புறம் அவங்களுடைய அம்மா யோசிக்கிறாங்க. இங்கே பாருடி, மாப்பிள்ளை பிடிக்கலன்னா என்ன, வீட்டோட மாப்பிள்ளையாக வேணா வந்துடட்டுமே அப்படின்ற மாதிரி. அம்மா இதுக்கு அவர் ஒத்துக்கவே மாட்டார், நீ வேற அப்படின்னு. மா நீ போய் அங்கே லைஃப்பில் செட்டில் ஆகிடுவடி. இங்கே பாரு, நீ பேச்சு கேளு, பணக்கார விட்டு மாப்பிள்ளை சரியா, பார்க்க அப்படி எப்படி இருந்தாலும் கலராக தாண்டி இருக்கான். உன் பேச்சுக்கு அடிப்படைஞ்சு போவான் போல இருக்குது. சொத்து பத்து எல்லாம் நிறைய இருக்குது, எல்லாம் உனக்கு தாண்டி. அப்பா அம்மா கூட இல்லைன்னு வேற சொல்கிறாங்க. உன்னோட ராஜாங்கம் தாடி, கூட பிறந்தவங்க யாரும் இல்லையா. முன்னாடி சொல்கிற நீ நல்ல ஒரு வாய்ப்புன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லவும் அவங்களுமே யோசிச்சு பார்த்துட்டு இருக்காங்க. இங்கே பாரு, நீ நைட் ஃபுல்லாக யோசிச்சுட்டு ஒரு முடிவை சொல்லு, நானுமே உனக்கு டைம் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு அவங்களுடைய அம்மா அதை கொடுத்துட்டு போயிடுறாங்க. பணக்கார வீட்டு பொண்ணு அப்படின்னு, மாப்பிள்ளை அப்படின்னு அவங்க பொண்ணை ஊசு பேத்தி விட்டுட்டு போகவும் அவங்களுமே யோசிச்சு பார்த்துட்டு இருக்காங்க. எப்படியாச்சும் அவள் ஓகே சொல்லிடணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஈஸ்வரி வேண்டாத தெய்வம் அப்படி வேண்டிகிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் போஸ் இங்கே மாலையும் கழுத்தமாக நிற்கவும் இதை பார்த்துட்டு என்ன இது கேட்குறாங்க. அது சாமிக்கு மாலை போட்டிருக்கு முருகனுக்கு அப்படின்னு சொல்லவும், எப்பயாச்சும் திருந்தி மாலை போட்டிருக்கியே, ஒழுங்கா இதுக்கப்புறமாச்சும் திருந்தி காவியா கூட சேர்ந்து வாழ்கிற வழியா பாரு அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. காவியாவுமே அவன் திருந்திட்டு அவங்க கூட சேர்ந்து வாழணும் தான் ஆசைப்படுறாங்க. கல்யாணத்தை பண்ணிக்கிட்டு ஒரு பொண்ணு எப்படி விவாகரத்து வாங்கிட்டு அசால்ட்டாக போக முடியும். இது எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ண தயாராக இருக்கிறதுனால தானே அவங்க கல்யாணத்தை பண்ணிக்கிட்டாங்க. போஸை அவன் மாலை போட்டு எந்த பொண்ணு தொந்தரவுன்னு இல்லாமல் இருந்தாலே நல்லபடியாக சந்தோஷமாக வாழ்வானே அப்படின்றது தான் அவங்களோட எண்ணம். அவன் திருந்தணும் அப்படின்றதுக்காக தான் காப்பியை எல்லாத்தையுமே பண்ணிட்டுருக்காங்க. அவன் நல்லவனாக தான் அவங்க கூடயே சேர்ந்து வாழணும் அப்படின்றது தான் காவியோட எண்ணம். இது ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் நாளைக்கு கோர்ட்டுக்கு போகணும் அப்படின்ற விஷயத்த ராசாங்கத்துக்கிட்டேயும் அப்பத்தாக்கிட்டேயும் போஸ் சேது சொல்கிறாரு. சொன்னதுக்கப்புறமா இங்கே மற்றவங்க எல்லாருமே நல்லபடியாக விவாகரத்து கிடச்சிடணும் அப்படின்னு வேண்டிக்கிறாங்க. ஆனால் இவங்க கேஸை வாபஸ் வாங்க போகிறதா பேசிக்கிட்ட உடனே அவ்வளோ வகுறு இடிச்சலாக இருக்குது எல்லாருக்குமே. அப்போது இதை கேட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க இவங்க 2 பேரும். ஆனால் தமிழ் என்ன பண்ண போகிறாளோ தெரியலையே, நான் அவகிட்ட பேசி பார்த்துட்டேன், ஆனால் அவள் என்கிட்ட எதுவுமே சொல்லலை. நாளைக்கு அவள் பேச போகிறத வச்சுட்டு தான் கோர்ட்டில் கேஸை வாபஸ் வாங்குறதும் வாங்காததும் அவள் கையில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சேது சொல்லவும், எல்லாம் நல்லதாகவே நடக்கையா, நீ கவலைப்படாத அப்படின்னு அப்பத்தாவும் சரி ராசாங்கமும் சரி சேதுக்கு ஆறுதல் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அதே மாதிரி நாளைக்கு கோர்ட்டுக்கும் கிளம்பிடுறாங்க மறுநாள் காலையில். அப்போது தமிழ் செல்வியோட அப்பா அம்மா கூட நிற்கிறாங்க. மலர், அதுக்கப்புறமா தனம், ராசாங்கம், அப்பத்தா, சேது, கருப்பையா, நடேசன் எல்லாருமே நின்றுட்டுருக்காரு. நின்றுட்டுருக்கும்போது அவங்களோட வக்கீலுமே ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிறாங்க. தமிழோட முடிவு என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய லாயர் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. தமிழ் எந்த ஒரு பதிலுமே சொல்லாமல் இருக்காங்க. நான் எதுவாக இருந்தாலும் கோர்ட்லேயே சொல்லிக்கிறேனே, இதில் ஏதாச்சும் உங்களுக்கு பிரச்சனை இருக்கா அப்படின்னு. இல்லை உள்ளே வக்கீல் கேட்பாரு அப்படின்னு சொல்லவும், நான் அப்போயே சொல்கிறேங்க்கா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது அப்போத்தான் போய் கேட்குறாங்க, என்னடி இருக்கும் மனசில், தயவு செஞ்சு சொல்லுடி, அங்கே போய் எசக்கு புஸ்கா மட்டும் ஏதாச்சும் சொல்லி வச்சிடாத, உன்னை தயவு செஞ்சு கேட்டுக்கிறேன், என் பேர் இன்னைக்கு என்னடி குறை, அவன் அப்படி பேசினது தப்பு தான், அதான் அவன் மன்னிப்பு கேட்குறான்ல, அந்த மன்னிச்சுட்டு அவங்க கூட சேர்ந்து வாழடி ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு அப்போத்தான் சொல்லிட்டு இருக்காங்க. தமிழுக்குமே பார்க்க பரிதாபமாக இருக்குது. சேதுக்காக இல்லைனாலையும் தான் குடும்பத்துக்காக தமிழ் செல்வி யோசிக்கிறாங்க. இந்த குடும்பம் மொத்தமும் நம்ம மேலே அம்புட்டு பாசம் வச்சுருக்கு. அது மட்டும் இல்லாமல் மாமா ஒரு வார்த்தை சொன்னால் மறு வார்த்தை நம்ம பேசவே மாட்டோம். ஆனால் மாமா இதை பற்றி இது வரைக்குமே நம்மக்கிட்ட இதை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய வாழ்க்கையை பற்றி மாமா ஒரு வார்த்தை கூட பேசினது கிடையாது. ஆனால் அவருடைய மனசில் இருக்கிறது
அவருடைய ஆசை என்னன்னா, நான் சேது கூட சேர்ந்து வாழணும் அப்படின்றது தான் அவருடைய ஆசையா இருக்கு. ஆனா இத பத்தி அவர் ஒரு வார்த்தை கூட என்கிட்ட என் பையன விட்டு பிரியாத அப்படின்னு சொன்னதே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு, அத பத்தி தமிழ் செல்வி வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. கோர்ட்ல என்ன சொல்ல போறாங்க அப்படின்றது அவங்களுக்கே இதுவரைக்குமே கன்ஃப்யூஷனா இருக்கு. ஸோ இதோட இந்த எபிசோட் வந்து முடிச்சிருக்காங்க. அடுத்தடுத்த எபிசோட்ல என்ன நடக்க போகுது? அங்க அவர் என்ன சொல்ல போறாரு? தமிழ் செல்வி வந்து என்ன சொல்ல போறாங்க வக்கீல் கிட்ட அப்படின்றத வெயிட் பண்ணி நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.